மிதுன ராசிக்கென்று உங்களுடைய வேலைகளில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாமதங்கள் இருக்குங்க. இந்த வேலை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இல்ல அப்படின்னா வெளியில ஒரு வேலை பார்க்குறோம். இல்லைன்னா நம்ம கம்பெனி சம்மந்தமான ஒரு சொந்த கம்பெனி சம்மந்தமான ஒரு வேலை. யாராவது ஒருத்தரை போய் பார்க்கணும். ஒருத்தரை போய் மீட் பண்ணி பேசணும். பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேலைகள் எல்லாமே நேற்றே ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. இருந்தாலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது தாமதமாகும். தடங்கல்கள் வரும். ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு வரும். நம்ம எல்லாமே ரெடி ஆவோம். ரெடியாகி அங்க கிளம்ப போற நேரத்தில அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வரும். "சார் நீங்க நாளைக்கு மீட் பண்ணுங்களேன்." அப்படின்ட்டு ஒரு தடங்கல் வரும். இல்ல அப்படின்னா நீங்க மீட் பண்றதுக்கு நீங்க போறீங்க. ஒரு டயத்த நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 11:00 மேல வந்துடுறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஆனா நீங்க அங்க போய் சேர்றதுக்கே பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடும். அப்ப நம்ம போறதுக்கு முன்னாடியே நம்ம மீட் பண்றவரு அவரு கிளம்பி போயிடுவாரு. நம்ம அங்க பார்க்குறப்போ, "இல்ல சார், இப்ப தான் கிளம்பி போனாங்க." அப்படி சொல்லுவாங்க. அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, மனசஞ்சலங்கள் இருக்கின்றது இன்று. எதனால அப்படின்னா, திருவாதிரை நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால, திருவாதிரை நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனமாக அனைத்து காரியங்களும் பண்ணுங்க. இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரங்க முக்கியமான எந்த விஷயமா இருந்தாலும் சரிதான், தள்ளி வச்சுருங்க. நாளை மறுநாள் பார்த்துக்கலாம். ஏன்னா நாளைக்கு பிரதமை திதியா வர்றதுனால, நாளை மறுநாள் வளர்பிறைய வந்துரும். அப்ப திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குமே சந்திராசம் விலகிவிடும். மிக மிக சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையணும் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. மகாலட்சுமி வழிபாட்டின் மூலமாக இந்த நாள் மிக சிறப்பான நாளாக மாறும்.